Hi traders, this is Pivot Tamil, myself Balaji. ஸோ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டி 50யோட லெவல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 140 crores பை பண்ணியிருக்காங்க. 400 crores டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செல் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஐ அதுக்கு முன்னாடி நாள் அதாவது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஹெவியாக செல் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க மறுபடியும் பெரிய இன்டென்ஷன் காமிக்கல பைக்கு மார்க்கெட். பட் ஆனால் மேலே போயிருக்கு. ஸோ அது எந்த ரீசனால் அது வந்து ரீட்டைலர்ஸ் மூலியமாக தான் போன மாதிரி இருக்குது. ஏன்னா ஈவன் டிஏஎஸும் செல் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு, ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டு மேலேயே போனால் கூட ஒரு பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும், அதாவது ஆல் டைம் ஹைக்கு நியரில் தான் மார்க்கெட் திரும்ப போயிட்டுருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே அது மார்க்கெட் மொமெண்டம் வந்து ஒரு தற்காலிகமானது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனே வந்து நோ ட்ரேட் ஜோன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நோ ட்ரேட் ஜோன். ஏன்னா அதில் வீக்லி சிபிஆர் இருக்குது, டெய்லி சிபிஆர் இருக்குது, தென் ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறனால ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலிட்டி ஓப்பன் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா 829 அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 R1 இருக்குது. தென் இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் தென் சான்சஸ் கோயிங் ஃபார் அந்த ட்ரெண்ட் லைன் ஜோனில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுனில் வருதா அப்படின்ட்டு. இன்கேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் 21,999, அதாவது 22,000 ஆல்மோஸ்ட் அங்கே போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த க்ரீன் லைன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் தான் முக்கியமான சப்போர்ட்டு. அதாவது 21,847 அப்படிங்கிறது, 914 அப்படிங்கிறதும், 22,023ங்கிறதும் ஒரு R1, R2, R3. ஓகேங்களா? இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் 22,000, அது வந்து ட்ரெண்ட் லைனோட எக்ஸாக்ட்லி போய் ரீச் ஆகக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது வந்து அந்த 21,879, 21,946, 21,966, 21,985. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் இன்டர்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஜோன் இது. ஓகேங்களா? இது வந்து அப்சைடை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ப்ளூ லைன்ஸ் இண்டிகேட் என்னன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் எவங்க டச் ஆக போகுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? தென் அதே போல் டவுன் சைட்லையும் பார்க்கணும். ஏன்னா டவுன் சைடில் பார்த்தா கூட மந்த்லி சிபிஆர் இருக்குது. ஸோ சடனாக ஒரு செல்லாக வருது. ஏன்னா எஃப்ஐஸ் வந்து இன்னமும் அவங்க வந்து பையிங் பொசிஷன் மாறல, அது செல்லிங்கில் தான் இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஸோ சம் மொமெண்டம்காக அது பையிங்காக இருக்கலாம், இல்லை செல்லாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம பாட்டம் சைட்லையும் நம்ம எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அதே போல் பாட்டம் சைடில் 21,717 அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன் மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான லைன்ஸ் S1 வந்து பார்த்தீங்கன்னா 21,672, தென் அதுக்கப்புறம் 21,563. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் எங்கெங்கே இருக்குன்னா 21,695, 21,665, தென் அதுக்கப்புறம் 21,610, 21,587. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஜோனாக இருக்கக்கூடியது. ஒன்ஸ் இன்கேஸ் மந்த்லியே பிரேக் பண்ணுது அப்படின்னா தென் அதுக்கப்புறம் 21,499, 21,449. ஓகேங்களா? ஸோ இது பாட்டம் சைடில். ஏன்னா இவ்வளோ பெருசு வருமானா மார்க்கெட்டு அந்த எட்ஜில் தான் நிற்கிது. உடனே நம்ம புல்லிஷ் ஆகிடுச்சுன்னு நினைக்க முடியாது. இன்னும் ஒரு செல் ஆஃப் இது மாதிரி இந்த ஒரு 3 கேண்டில் மாதிரி ஒரு செல் ஆஃப் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா மந்த்லியை பிரேக் பண்ணிச்சுன்னா இதுக்கப்புறம் நேராக இங்கே தான் வந்து நிற்கும், 500ல் வந்து நிற்கும். தென் அதுக்கப்புறம் பாட்டம் ஜோனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அப்சைடில் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐஸ் ஹை போனதுக்கப்புறம் இந்த இதில் அவை சண்முகப்படுத்த சொல்ல மாதிரி தெளிவிச்சு அடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் மறுபடியும் மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்களா தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. தென் இது நிஃப்டியோட லெவல்ஸ். தென் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா? அதே போல் எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஓகேங்களா? தென் நம்ம இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 7:12, தென் 9 மணிக்கு அதோட நிலவரம். டவ் ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல் இந்த நோ ட்ரேட் ஜோனுங்கிற சொல்கிற மாதிரி நிஃப்டியில் சொன்ன மாதிரி இதுலேயும் நோ ட்ரேட் ஜோனுங்கிறதுக்கு தான் இந்த கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 45,719. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் R1 வந்து பார்த்தீங்கன்னா 45,955, 46,269. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 46,806. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 நான் சொன்னது. அதுக்கு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 45,834. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 46,447, 46,643. ஓகேங்களா? இது வந்து அந்த ஆரஞ்சில் போட்டிருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியட் சப்போர்ட் ரெண்டுலேயுமே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. க்ரீனில் போட்டிருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸு,
ஆரஞ்சில் போடுறது இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக எடுக்கக்கூடியது. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் அப்படிங்கிறது எங்கே போய் ரீச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா 46,186, தென் அதே போல் 46,893 இது வந்து ட்ரெண்ட் லைன் ஜோனில் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2க்கு போக முடியாது, பட் ஆனால் இருந்தாலும் அது வரைக்கும் போகுது அப்படின்னா அது எதனால அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் அப்படிங்கிறது இது வந்து அப் சைடில். அதே போல் இந்த இடத்துல டெய்லி சிபிஆர் இருக்குது, வீக்லி சிபிஆர் இருக்குது, டே ஹை இருக்குது, எல்லாமே பிரேக் பண்ணதுக்கப்புறம் போனால் தான் கம்ஃபர்டபுள் ஜோன். மார்க்கெட் இந்த டைரக்ஷன் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சுனாவே நீங்கள் நோ ட்ரேட், ஒன்று அது லோ உடச்சிட்டு வரட்டும், தென் அதுக்கப்புறமே ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா S1, S2, S3ங்கிறது எல்லாமே நான் பிளாக்ல ட்ரா பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும், அந்த ப்ளூ கலர் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ பாட்டம் சைடில் 45,293 இதை பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் ட்ரேடுக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் S1ங்கிறது வந்து 45,064, தென் 44,542, தென் 44,232 இது வந்து S1, S2, S3. தென் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக ஆகுது 45,187, தென் அடுத்தது 44,674, அப்புறம் ட்ரெண்ட் லைன் ஜோனுங்கிறது 44,852, 44,425. இது அப்படியே நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட. ஓகே, இப்போ ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் சொல்லு, இன்றைக்கி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் எல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 470-80 கம்பெனிகளோட ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுது. ஓகேங்களா, அதில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இந்தியா பார்க்கலாம். ஓகேங்களா, ஹிந்துஸ்தான் ஏரோநெட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, NHPC, செயிலு. ஓகேங்களா, செயிலில் வந்து நீங்கள் ஈவன் தான் வந்தால் கூடாது, கேஷ் மார்க்கெட்டில் வாங்க முடியாது, அது வேணால் பேனில் இருக்குது. ஓகேங்களா, F&Oவில். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ரிசல்ட் வந்திருக்கு, அது நல்லா தான் இருக்குது. ஆரோபிட் ஃபார்மா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பேன் பண்ணி தான் இருக்குது ஆப்ஷனில் F&Oவில், பட் அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. டிபிஸும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட், டிபிஸ் லேப் நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. MCX வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அந்த அளவுக்கு சரியில்லை. ஓகேங்களா, இது வந்து ரிசல்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. நான் முன்னாடி சொல்லப்போ ரிசல்ட் வரப்போகிறதுல முக்கியமாக பார்க்கலாம்னா கோல் இந்தியா பார்க்கலாம், பாரத் ஃபோர்ஜு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநெட்ஸு, அப்புறம் வந்து மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் பார்க்கலாம் நீங்கள், அப்புறம் NHPC, செயிலு, இது எல்லாமே நீங்கள் ரிசல்ட் வரப்போகிறது பார்க்கலாம். பட் ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா இந்த ஆரோ ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோபிட் ஃபார்மாலாம் அது பேனில் இருக்குது. ஓகேங்களா, செயலும் பேனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் F&Oவில். ஓகேங்களா, தென் இது வந்து பார்க்கலாம். இது இப்போ ஒரு அளவுக்கு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ACC பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ACCயை பார்ப்போம். நான் வந்து ஒரு அப்சைடு தான் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த எட்ஜில் நின்றுட்டுருக்கு. ஸோ அது வந்து மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 720 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, தென் அது பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். ACC அப்சைடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்கேஸ் அது பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வலுவாக போகுது அப்படின்னா வந்து அது 800 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு செகண்ட் டார்கெட்டாக வச்சுங்க 800 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது ஒன்று. தென் அடுத்தது ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா HDFC AMC. ஓகேங்களா, ஸோ HDFC AMC ஸோ அவன் ஆல்ரெடி பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டார்கெட்டில் தான் கரெக்டாக வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான். தென் எகைன் வந்து ட்ரை பண்ணுறான். இது வந்து அப் சைடுக்கும் போக வாய்ப்பு இருக்குது, டவுன் சைடுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட்லி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் தான் உட்காந்துருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகும்போதே கூட இந்த லெவல் வந்து ஆல்ரெடி 675 வந்துடலாம். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை 690, தென் அதை பிரேக் பண்ணும்போது 717, 752. ஓகேங்களா, இது HDFC AMCயோடது. நம்ம ஒரு 4 ஸ்டாக் கொண்டு பார்ப்போம். ஓகேங்களா, அதே போல் LTIM. ஓகேங்களா, LTIMமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 472, 489, 506. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 5118, தென் 526, 541 இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, தென் அதையும் தாண்டி போச்சுன்னா 5560 அப்படின்னு மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இது LTIM ஓடது. ஓகேங்களா, தென் அடுத்த ஸ்டாக் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா OFSS பார்க்கலாம். OFSS ஓகேங்களா, அவன் ஆல்ரெடி ப்ரீவியஸாக அவன் ரேலி பண்ணிட்டே தான் இருக்கான், பட் இருந்தாலும் ஒரு பிரேக் அவுட்டுக்காக ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா, தென் அதே போல் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா 7711 ஹையை பிரேக் பண்ணான் அப்படிங்கிற ஹையை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறமே கம்ஃபர்டபுளாக மேலே போகிறோன்னா 7711, தென் 7915, அதிகபட்சம் 8,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 8,000 ஏன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்கனால அங்கே ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. 8,000ங்கும் போது அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் முன்னாடியே தான் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த ரவுண்ட் அப் டோன் வெயிட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது OFSS பார்க்கலாம். தென் அதே போல் டைட்டன் பார்க்கலாம். டைட்டன் கூட பாருங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தென் அவனோட லெவல்ஸ்ன்னு வந்து பார்த்தா
மேக்ஸிமம் லெவலில் வந்து எவ்வளோ போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 3622, 3661, தென் அதுக்கப்புறமும் மேலே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 3689. இவ்வளோ தூரம் ரேலி ஆக போதானா அது ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே எடுக்கக்கூடிய ஸ்டாக் இது நான் சொல்கிறது எல்லாமே. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா எஜ்ஜில் இருக்குது. ஒன்று அது பிரேக் அவுட்டும் ஆகலாம், பிரேக் டவுனும் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு தடவையுமே அதாவது புரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் லைனுங்கிறது என்ன, ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அது மேலேயும் போக ட்ரை பண்ணலாம், கீழேயும் போக ட்ரை பண்ணலாம். அதுக்காக ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓகேப்பா அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, அதே போல் இந்த கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறது ஒலெட்ரா அவனும் சின்னதாக ஒரு பிரேக் அவுட்டாக வெயிட் பண்ணிருக்கான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 6% மேலே போயிருக்கான். ஸோ அதனால் மறுபடியும் வந்து அந்த டே ஹையை டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2047 அதை பிரேக் பண்ண 69, 89, 2105 ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. 2100 கூட வேணா ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்குன்னா தென் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் முன்னாடி வச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இவனும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பார்ப்போம் இதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தென் அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் லைவில் 9:15 நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. தென் அதில் நாங்கள் வந்து இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம். நாங்கள் இது மாதிரி இதை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பாருங்கள், ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அதுக்கப்புறம் 9:15 பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் அதே போல் ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ்லையும் இந்த ஸ்டாக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதுவரை விடைபெறுவது உங்கள் பிவோட் தமிழ் பாலாஜி. நன்றி நண்பர்களே, நன்றி.